எப்போவுமே குரு ஒரு வீட்டில் இருப்பார் அப்படின்னா ஒரு வருஷம் இருப்பார். ஆனால் இந்த வருஷம் எந்த ஊரில் இல்லாத ஒரு அதிசயம். மிதுனத்தில் கொஞ்ச நாள், கடகத்தில் 5 மாதம், திருப்பியும் ஒரு 5 மாதம் சிம்மத்தில் அதிச்சாரமாக, திருப்பியும் வக்கரம் பெற்ற குரு வரார். ராகு கேது பெயர்ச்சி வரார். 12 வருடங்களுக்கு ஒரு முறை கடகத்தில் எப்படி குரு உச்சம் பெறாரோ அதே மாதிரி 18 வருடங்களுக்கு ஒரு முறை கேது ஞானகாரகன் குருவோடு வந்து சேரப்போகிறார். இது ஒரு அபூர்வ காலம். இந்த காலகட்டத்தில் குருவோட வீடான, குரு இருக்கும் வீடான கடகத்தில் இருந்து 7ஆம் இடத்துக்கு சனீஸ்வரர் வீடான மகரத்துக்கு ராகு வரப்போகிறார். இந்த ராகு வர்ற காலத்தில் பிரளயங்கள் இருக்கும், மத கலவரங்கள், இனக்கலவரங்கள் இருக்கத்தான் செய்யும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அரசியல் மூத்த தலைவர்கள் உடல் ஆரோக்கியம் பாதிக்கும். பயணங்களில் மிக கவனமாக இருக்கணும். அரசியல் மாற்றங்கள், ஏற்றத்தாழ்வுகள், நினைத்து பார்க்க முடியாத சில மாற்றங்கள் வரத்தான் செய்யும். எது எப்படி இருந்தாலும் இந்த குரு பெயர்ச்சி பொதுவாகவே சுபரு அப்படிங்கிறதுனால நான் ஏற்கனவே 3 வீடு சொல்லியிருக்கேன். மிதுனம், கடகம், சிம்மம். அப்போ ஒவ்வொரு வீட்டுக்கும் 3 பார்வை, 5, 7, 9 அப்படின்னு பார்க்கும்போது 3x3 9 ராசிக்காரர்களுக்கு பொதுவாகவே நல்லா இருக்கும். ஆகவே எது எப்படி இருந்தாலும் குரு நல்லவர், சுபர், நல்லதையே செய்வார்.